Hello developers, welcome to CodebinX. இந்த வீடியோவில் ஒரு ஐடி கம்பெனியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களோட ரோல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சொல்ல போகிற டேட்டா கம்பெனியோட சைஸை பற்றி டிஃபர் ஆகலாம். ஸ்டார்ட் அப்னால் இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க when compared to டாப் எம்என்சிஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இது நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் டீம். இவங்க தான் ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான செட்டப்பை அரேஞ்ச் பண்ணுறவங்க. டெஸ்க்டாப்பு, ஜிம்மு, செட்டில் சர்வீஸு, கேன்டீனு, அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஸ்நாக்ஸு, இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க தான் ஒரு பேக் போனாக ஆக்ட் ஆவாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அட்மின் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் டீம். உங்களுடைய அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, லீவ் ரிக்வஸ்ட்டு, இது எல்லாமே அட்மின் டீம் பார்த்துப்பாங்க. புதுசாக யாருன்னா ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் டெஸ்க் டீம் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லீகலாக ஏதாச்சும் கம்பெனிக்கு இஷ்யூ வந்ததுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு லீகல் டீம் இருப்பாங்க. ஓகே, இப்போது ஹெச்ஆர் டீம் பார்க்கலாம். இவங்க தான் வந்து கம்பெனிக்கு தேவையான எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் எஸ்பெஷலி டேலண்ட் அக்விசிஷன் டீம் இருப்பாங்க. இவங்க வந்து எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுற அந்த ஆன்போர்டிங் ப்ராசஸில் எம்ப்ளாயிஸ்க்கு கம்பெனி பற்றி ஏதாச்சும் கொரி இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து கிளியர் பண்ணுறது யாருன்னா இந்த டேலண்ட் அக்விசிஷன் டீம். ஒன்று கால் மூலியமாகவோ இல்லை இமெயில் மூலியமாகவோ வந்து அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக முடிஞ்சதுக்கப்புறமா எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனிக்குள்ளே வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஹெச்ஆர் டீம் கம்பெனியோட பாலிசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வயலேட் பண்ணால் அதுக்கான என்ன இஷ்யூ வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது டீட்டெயிலாக சொன்னோன்னா நீங்கள் கம்பெனிக்கு ஏதாச்சும் சொன்னாலும் சரி, கம்பெனி வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக கன்வே பண்ணனாலும் சரி, இவங்க தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக வந்து ஆக்ட் ஆவாங்க ஹெச்ஆர் டீம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் டீம். உங்களுக்கு சேலரிடு அக்கௌண்ட், இபிஎஃப், பிஎஃப் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் எதனா பே பண்ணுறீங்கனாலும் இல்லை அதை ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுனாலும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டீமை அப்ரோச் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு நான் டெக்னிக்கல் அசட்ஸை பற்றி தான் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் தான் வந்து டெக்னிக்கல் அசட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அசட்ஸ், லேப்டாப்பு, டேப்லெட்டு, டெஸ்க்டாப், மவுசஸ், இது மாதிரி அசட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த இன்வென்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம். ஒன்ஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது இந்த நெட்வொர்க் டீம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் தேவைனாலோ இல்லை ஏதாச்சும் இஷ்யூ வருது, உங்கள் லேப்டாப்பில் ஸ்லோவாக இருக்குது, ஒரு அட்டாக் வந்திருக்கு போல், ஃபிஷிங் அட்டாக், இது மாதிரி ஏதாச்சும் அட்டாக் வந்ததுனாலும் சரி, அதோட இஷ்யூஸை வந்து நெட்வொர்க் டீம் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நெட்வொர்க் டீம்லேயே நிறைய கேட்டகரி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. டீம் வந்து இருப்பாங்க. சிஸ்டம் அட்மின் டீம், அப்புறம் இது சர்வர் டீம், உங்கள் கம்பெனியோட சர்வர் மெயின்டைன் பண்ணுறது, டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரி டீம் வந்து தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க் டீமில் வந்து வருவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம். உங்கள்கிட்ட வந்து லேப்டாப், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்தாச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் கோட், சோர்ஸ் கோடை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த க்ளவுட் சர்வரோட அக்கௌண்ட்ஸு ஆக்சஸ் தேவை. ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமோட ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்கிறேன். இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளவுடில் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கான ஆக்சஸை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ தானே நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோடெலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கிட்டப்பு, கிட்லாப்பு, இது மாதிரி சர்வர்ஸில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டீம். நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்குள்ளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய கம்பெனியை பொறுத்து 1 மந்த்தோ இல்லை 3 மந்த் இல்லை 6 மந்த்ஸ் இது மாதிரி பீரியடில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னா 6 மந்த்ஸ் இப்போ ட்ரைனிங் பீரியடாக கொடுப்பாங்க. அது வந்து ப்ரொபகேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ப்ரொபகேஷன் பீரியடில் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுடைய அட்வைஸ், நீங்கள் ப்ரொபகேஷன் பீரியடில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுங்கள். அதாவது ட்ரைனிங் பீரியடில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுங்கள். அப்போவே பர்மனெண்ட் ஆகிடுங்க. அது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் ஃபயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் அக்ரிமெண்ட்லேயே இருக்கும். ஃபைன், ஓகே.
ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட்குள்ளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்கே 2 விஷயம் கவனிக்கணும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா ஆல்ரெடி வந்து உங்கள் ப்ராடக்ட் லைவில் இருக்கும், நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஃபீச்சர் ஆட் பண்ணுறதோ இல்லை பக் எதனா ஃபிக்ஸ் பண்ணுறதோ அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் ட்ரைனிங் அப்போவே அந்த ப்ராடக்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது தான் ட்ரைனிங்காக எடுத்துப்பீங்க. அதை டேரெக்டாக போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. இதுவே சர்வீஸ் பேஸ் கம்பெனினா கிளைண்ட்டை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கிளைண்ட்டுக்கிட்ட அவங்களுடைய ரெக்குமெண்ட்ஸை வாங்கி அதை வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீம். ஸோ இவங்க தான் வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு கால் வச்சு அவங்களோட ரெக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக கலெக்டிவாக கேதர் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட்டு இந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் டீம் தான் இட்ஸ் அ பிரெயின் ஆஃப் ஐடி கம்பெனி. இல்லை R&D டீம்னு தனியாக கொடுத்துருக்கேன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் எல்லா கம்பெனிலையுமே இருக்காது. ரொம்ப மேசிவாக பெரிய கம்பெனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் தான் அந்த R&D டீம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் நியூ டெக்னாலஜி வந்ததுன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த R&D டீம் எல்லா கம்பெனிலையும் இருக்கிறதுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போது நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் உங்ககிட்ட வந்து அந்த ரெக்கமெண்டை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்ததுக்கப்புறமா டெவலப்மெண்ட் டீமில் ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். இவர் வந்து அட்லீஸ்ட் 10 to 12 years எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பார். ஸோ இவர் தான் அந்த ரெக்கமெண்ட்டை வாங்கி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் மாடலை வந்து ரெடி பண்ணுவார். எப்படி அதை வந்து இது பண்ணலாம், அந்த சிஸ்டம் டிசைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணுவார். ஸோ அந்த கம்ப்ளீட் டிசைன் முடித்ததுக்கப்புறமா ஸ்க்ரம் மாஸ்டருக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து அதை வந்து சின்ன சின்ன டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கோட சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து அசைன் பண்ணுவார். ஸோ இந்த ஒர்க்கு ஒவ்வொரு டெவலப்பருக்காக அசைன் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவார். ஸோ டெட்லைனும் கொடுத்துருவார். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டெட்லைனுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு டாஸ்க்கை முடிக்கிறீங்களான்றதையும் மானிட்டர் பண்ணுறது யாருன்னா இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் தான். நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்க்ரம் கால் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்க்ரம் கால்னால் டே டு டே இப்போ என்ன ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்க அந்த டாஸ்கில் அப்படின்றது ஸ்க்ரம் மாஸ்டருக்கு சொல்கிறது தான் ஸ்க்ரம் கால். ஓகேவா? ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர், ப்ராஜெக்ட் ஓனர், ப்ராடக்ட் லைன் ஓனர் இவங்க எல்லாமே ஒரு சேம் கேட்டகரியில் தான் வருவாங்க. இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அவங்களுக்கு கீழே தான் நான் சொன்ன மாதிரி டீம் லீடு இருப்பாங்க. அப்புறம் UX and UI டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் API டெவலப்பர்ஸ் இவங்களாம் தனித்தனியாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்து அதை வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் மானிட்டர் பண்ணிட்டுருப்பாங்க, கரெக்டாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதை டெஸ்டிங் டீமுக்கு அனுப்புவாங்க. டெஸ்டிங் டீம் அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் இருந்ததுன்னா திரும்ப டெவலப்மெண்ட் டீமுக்கே வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப டெஸ்டிங் டீமுக்கே அனுப்புவாங்க. ஒன்ஸ் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் QA போகும், குவாலிட்டி அனலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் இன்னும் நல்லா ஒர்க் ஆகுதா, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யூசர்கிட்ட கொடுத்து யூசர் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. அது கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி யூசர்கிட்ட கேட்டு அவங்க வந்து திரும்ப அப்ரூவல் கொடுப்பாங்க கிளைண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குவாலிட்டி அனலிஸ்ட்டு தான் வந்து பார்ப்பார். ஸோ குவாலிட்டி அனலிஸ்ட் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இது டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போது டெவலப்மெண்ட் அண்டு டெஸ்டிங் முடித்தாச்சு. இப்போது அடுத்தது என்ன, அதை லைவ்க்கு கொண்டு போகணும், டிப்ளாய்மெண்ட் பண்ணணும் அந்த ப்ராஜெக்டை. ஸோ க்ளவுட் டீமுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. க்ளவுட் டீமில் நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. க்ளவுட் இன்ஜினியர், DevOps இன்ஜினியர், டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர், AWS, Azure இன்ஜினியர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து இருப்பாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு இன்ஜினியர்ஸோட வேலை வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் சொல்கிறது வந்து எல்லா டைட்டிலுமே சொல்லிட்டேன் நான். பட் சில கம்பெனிஸில் ஒரு பர்சனே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சில கம்பெனிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸில் ஒவ்வொரு பர்சனும் இருப்பாங்க. இப்போது அவங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் AWSல இருக்குது, இன்னொரு ப்ராஜெக்ட் அஷூரில் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னா ஸோ ஒரு டெவலப்பர் AWSல இருப்பார், ஒரு டெவலப்பர் அஷூர் டெவலப்பராக இருப்பார். ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது DevOps இன்ஜினியர்னு தனியாக இருப்பார். அதுக்கு முன்னாடி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியர் தனியாக இருப்பார். ஸோ இது மாதிரி ரோல் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியோட இது ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஓகேவா? ஆனால் க்ளவுட் டீம்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து அது க்ளவுடில் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது லைவ் ஆகிடும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைவ் ஆகிடும். இப்போ ஸோ அதை வந்து கிளைண்ட்டை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு டீமை நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம், பில்டு டீம். இந்த பில்டு டீம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்டோட வேர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, கடைசியாக உங்களுக்கு ஒரு EXE ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எதனா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு EXE ஃபைலாக தானே வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே அந்த EXE ஃபைலை யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பில்டு டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கிட்ட ஒரு ப்ராஜெக்டாக போயிடும், அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு EXE ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த EXE ஃபைலை நீங்கள் ரன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பில்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, வேர்ஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. வேர்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷன் ரிலீஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டில் ஏதாச்சும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி இன்னொரு வேர்ஷன் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த வேர்ஷன் தான் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணுறது இந்த பில்ட் டீம் தான் பண்ணுவாங்க. EXE ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறது இந்த பில்ட் டீம் தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து டெவலப்மெண்ட், ஸ்டேஜிங்கு, க்ளவுடில் இது டிப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிச்சு. இப்போ பில்ட் டீமும் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. கடைசியாக உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வெளியே வந்து கஸ்டமருக்கும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. க்ளவுடில் இருந்துச்சுன்னா க்ளவுடில் டேரெக்டாக வந்து ரன் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸு. இதுவே வந்து ஒரு ஆன் ப்ராமிஸ் ஒரு ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன் இருக்குன்னா, ஸ்டாண்டர்லோனா ஒன்றும் இல்லை, நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து EXE ஃபைலாக டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறது இல்லைங்களா, அதுதான் ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன். ஸோ க்ளவுடில் ஒரு பேசிஸில் ரன் ஆகும். ஸ்டாண்டர்லோன்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறது ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது கிளைண்ட்டுக்கிட்ட மூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணுவாங்க. அது டாக்குமெண்ட் டீம் தான் வந்து பார்த்துப்பாங்க. அதில் தான் டெக்னிக்கல் ரைட்டர்னு இருப்பார். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. கிளைண்ட் அதை அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அதை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் தரணும் ஃபர்தராக. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் ஆப்ரேஷன் டீம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து கிளைண்ட்டுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுன்னா, கிளைண்ட் ஒரு சப்போர்ட் டிக்கெட் க்ரியேட் பண்ணாருன்னா அந்த சப்போர்ட் டிக்கெட்டை வந்து ப்ராப்பரான சப்போர்ட் டீமுக்கு அசைன் பண்ணுறது இந்த சப்போர்ட் ஆப்ரேஷன் டீம் தான். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அதுக்கு சொல்யூஷன் அப்டேட் பண்ணுவாங்க. திரும்ப கிளைண்ட் வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து அந்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. சேட்டு, இமெயிலு, சப்போர்ட் டிக்கெட்டை க்ரியேட் பண்ணலாம், ஃபோரம் த்ரெட் இருக்குது, அப்புறம் டேரக்ட் கால் சப்போர்ட், இது மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க சப்போர்ட்டை வச்சு தான் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் மந்த்லி $12 பே பண்ணால் போதும். இதுவே நீங்கள் சப்போர்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் $15 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய கம்பெனிஸோட ப்ரைஸிங் மாடலே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் டீம் வந்து ஒரு எசென்ஷியலான டீம் ஐடி கம்பெனியை பொறுத்தவரையிலையும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. இப்போது கம்பெனிக்குள்ளே வந்து டெவலப்மெண்ட் முடிச்சாச்சு, ப்ராடக்ட் வந்து கிளைண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு, கிளைண்ட் அதை யூஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம். நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணாலும் அது ப்ராப்பரான பர்சனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மெயினாக இது ப்ளே ரோல் பண்ணுறது யாருன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் தான். ஸோ இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து இருப்பாங்க உள்ளே. அவங்க தான் வந்து ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டெமோ டீமு, கிளைண்ட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி டெமோ கொடுக்குறவங்க டெமோ டீம். அப்புறம் சேல்ஸ் ரெப் அண்ட் சேல்ஸ் இன்ஜினியர், இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி முன்னாடியே இப்போ எந்த ஒரு கஸ்டமரும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஷின் இருக்கும். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம், இது உங்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து இந்த சேல்ஸ் இன்ஜினியர் தான் வந்து இது பண்ணுவாங்க, பார்த்து அதுக்கு ஆன்சரை வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா உடனே அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. அப்புறம் டேட்டா அனலிஸ்ட்னா மொத்தமாக என்ன அந்த ப்ராடக்ட்டை பற்றி இது பண்ணுறது, மார்க்கெட்டில் வந்து இது மாதிரி சிமிலரான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்க வந்து எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீமுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக வந்து அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் க்ரோத் ஹேக்கிங் டீமும் அதே மாதிரி தான், ஒரு சிமிலர் தான் இருக்கும். இது மாதிரி ப்ரீசேல் கஸ்டமர் ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு டெமோ மாதிரி ஒரு சாம்பிள் மாதிரி தேவைப்பட்டாலோ அதை க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறது இந்த க்ரோத் ஹேக்கிங் டீம் தான்.
பொதுவாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த க்ரோத் ஹேக்கிங் டீம். எந்த அளவுக்கு கம்பெனியோட க்ரோத் இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக வந்து வெப்சைட் டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வெப்சைட் மூலிமா தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வெப்சைட் டீம் தான் பார்ப்பாங்க. அவங்க கம்பெனியோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது, அந்த வெப்சைட்டில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே வெப்சைட் டீம் தான் வந்து பார்த்துப்பாங்க. வெப்சைட் டீமுக்கு கீழே வந்து நிறைய இது ரோல் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டர், அந்த வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. காப்பி ரைட்டர் இருப்பார். அப்புறம் SEO எக்ஸ்பர்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். SEO எக்ஸ்பர்ட் தான் அந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து டாப்பில் வரணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவார். அப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜர், இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின்னு, இது மாதிரி சோஷியல் மீடியாலெலாம் பார்த்திங்கன்னா கம்பெனியோட இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பேசப்படுது, ஏதாச்சும் ஃபீட்பேக் வருதா கஸ்டமர் கிட்டேருந்து சோஷியல் மீடியாவில் அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ ஏதாச்சும் வந்ததுன்னா அதை வந்து ப்ராப்பராக டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து ஷேர் பண்ணி, இது மாதிரி இந்த ஃபீச்சர் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, இது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம க்ரோத் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்றத ஷேர் பண்ணுவார். ஸோ இது மாதிரி நிறைய நான் டெக்னிக்கல் டீம்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே நான் டெக்னிக்கல் டீம்ஸ் தான். நீங்கள் எதனா நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இது மாதிரி டீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இது கிளியர்னு நினைக்கிறேன். அதுதான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் தான் இட்ஸ் ஹார்ட் ஆஃப் தி ஐடி கம்பெனி. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அந்த அன்றைக்கி கம்பெனி க்ரோத் ஆகும், ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபைனலாக வந்து ஃபினான்ஸ் டீமு. இந்த ஃபினான்ஸ் டீம் பற்றி சொல்லணுன்னா அக்கௌண்ட்ஸ் டீம் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, கம்பெனியோட வேல்யூவேஷன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் பூஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி கம்பெனிக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபினான்ஸ் அண்ட் டீம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஐடி கம்பெனியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை இந்த ரோலுக்கு வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுனால எங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய், லவ் யூ.